தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோவை Kinemaster அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி அழகாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது சென்டரில் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி Kinemaster அப்ளிகேஷன்லேயே ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலரை வந்து செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ தொலைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிக்சரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிக் பண்ணிடலாம். இப்போ உங்களோட பிக்சரை வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு உங்களோட பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தொலைக்கு ரெடி பண்ணுறோம் அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிக் பண்ணிடுங்க. நம்ம டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும் சென்டரில், அதை வந்து கிளிக் பண்ணி ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வாங்க. அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து குரோமோ கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணதும் உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். கரெக்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்காது. இந்த பாயிண்ட் வந்து மேலே உள்ளது 45 பாயிண்ட் வைங்க கரெக்டாக, கீழே உள்ளது 55 பாயிண்ட் வைங்க. நீங்கள் எந்த பிக்சர் ஆட் பண்ணாலும் இந்த டெம்ப்ளேட்டோட பாயிண்ட் வந்து 45, 55 வைங்க. கரெக்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த டெம்ப்ளேட்டோட கலர் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கிட்ட டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த டெம்ப்ளேட் வந்து நல்லா டார்க்காக தெரியும். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. லைட்டாக நான் பிரைட்னஸ்ன்றது கொடுத்துக்கிறேன். போதும், எனக்கு இந்த அளவுக்கு போதும். வச்சு நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ அந்த டெம்ப்ளேட் நல்லா நீட்டாக டார்க்காகவே தெரியுது. இந்த பிக்சரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோக்கு பின்னாடி தான் இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ தொலைக்குனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இப்போ அந்த கரெக்டானோட பிக்சரை ஆட் பண்ணி வச்சு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி வச்சு இதில் சாங் மட்டும் தான் ஆட் பண்ணி இப்போ ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோல்டருக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாங்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது உங்களுக்கு ப்ளே ஆகும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி டிக் பண்ணிடுங்க. சாங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட லாஸ்ட் இந்த எண்டு வரும்போது இந்த சாங் நம்ம ஆட் பண்ண சாங்கோட வால்யூம் வந்து லைட்டாக கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து கம்மியாகாமல் இருக்கிறது சைடில் உள்ள கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஃபேட் அவுட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் 0ல் வச்சுட்டு இதை டிசபிள் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து உங்கள் சாங்கோட வால்யூம் வந்து கம்மியாகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோ ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஏரியா க்ரப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கடுத்துள்ள வீடியோ சாங்ஸ் எதுவுமே உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோவில் வராது. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ நான் லைட்டாக ஒரு ப்ளே பண்ணி காட்டினா ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் உங்களுக்கு ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சது. உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.